இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் 8:20 முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரம்பரியம். முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உடனான நேர்காணல். சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. எமது முஸ்லிம் சேவைக்கு வளம் சேர்த்து பிரபலம் தேடிக்கொண்ட நம்மை விட்டும் பிரிந்த உலமாக்கல் வரிசையில் இருபெரும் சன்மார்க்க அறிஞர்களின் நினைவுகளை மீட்டி பார்த்து பதிவாக்கப் போகின்றோம். ஒருவர் பிரபல சன்மார்க்க அறிஞரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான மர்ஹூம் உடுதனிய ரசீத் எம் ராசிக் பாஜி அவர்கள். அடுத்த உலமா யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் MIM மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள். மௌலவி மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்களது தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிய ஓய்வு நிலை முதலாந்தர அதிபர் வவுனியா அல்ஹாஜ் SHM காசிம் அவர்களுக்கு எங்கள் இதய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாணம் மர்ஹூம் மௌலவி மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்களின் நினைவுகளை யாழ்ப்பாணத்திலிருந்து அவரது பேரர் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் ரசீத் எம் ராசிக் பாஜி அவர்களை பற்றி நாம் பேசப் போகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. மனிதர்களே, நீங்கள் உங்களது இரட்சகனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தான் உங்கள் யாவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். அதிலிருந்து அதற்குரிய ஜோடியையும் அவன் படைத்தான். இன்னும் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். மேலும் உங்களுக்கு தேவையானவற்றை அவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கின்றீர்களே, அத்தகைய அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னும் இரத்த கலப்பு சொந்தக்காரர்களை துண்டித்து நடப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். சூரா அந்நிசா 1 திருவசனம். இந்த திருவசனத்திலே அல்லாஹ் மனிதனை எவ்வாறு படைத்துள்ளான் என்பதை கூறிவிட்டு தன்னையும் இரத்த கலப்பு உறவினர்களை துண்டித்து நடப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என மிக ஆணித்தரமாக எடுத்தியம்புகின்றான். இஸ்லாத்தின் பார்வையில் 3 வழிகளால் உறவுமுறைகள் ஏற்படுகின்றன. அந்நசப் என்ற பரம்பரையாக வருகின்ற உறவுமுறை, அர்ரலா என்ற பாலூட்டல் முறையால் ஏற்படுகின்ற உறவுமுறை, அல் முசாஹரா என்ற திருமண பந்தத்துவம் மூலம் உருவான உறவுமுறை என்பனவே அவைகள் ஆகும். இதற்காக அவரோடு நட்பு ரீதியாக நெருக்கமாக இருந்த உலமாக்களான மல்வானை மௌலவி அல்ஹாஜ் அசன் முபாரக் பாஜி அவர்களையும், வெலிகமை மௌலவி அல்ஹாஜ் MO ஃபவுசுல் ரஹ்மான் பாஜி அவர்களையும், இன்னும் அவரது மைத்துனர் நண்பர் கவிமணி நஜிமுல் ஹுசைன் அவர்களையும் இன்றைய அதிதிகளாக அழைத்து வந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பினை ஏற்று அதிதிகளாக கலந்து கொண்ட இவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உறவுமுறைகள் பல இருந்தாலும் இவற்றில் அல் அர்ஹாம் என்ற இரத்த கலப்புள்ள உறவினர்களை பற்றியும் அவர்களோடு பேணி பாதுகாத்து வளர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய தொடர்புகள் பற்றியும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மிக மிக வலியுறுத்துகின்றன.
அல் அர்ஹாம் இனபந்துக்கள் எனப்படுவோருக்கு இஸ்லாம் இவ்வாறு வரைவிலக்கணம் கூறுகிறது. மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் ரஷீத் எம் ராசிக் பாஜி அவர்கள் கண்டி உடுதனியவைச் சேர்ந்த பிரபல மார்க்க அறிஞர், பேருவலை சீனன்கோட்டை ஜாமியத்துல் ஃபாசியத்து சாதுலியா கலாபீடத்தின் முன்னாள் பணிப்பாளர், உடுதனிய மருமகளான அல்ஹாஜ் எம் ரசீத், உம்மு சல்மா ரசீத் தம்பதியரின் புதல்வரான அல்ஹாஜ் ராசிக் பஹஜி அவர்கள் உடுதனிய முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றார். பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியின் பட்டதாரி. இவரது மனைவி மௌலவியா ஃபவுசுல் அசீமா அவர்கள் உடுதனிய முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறார். இவர்களுக்கு ஃபாத்திமா ரஸ்கா, ஃபாத்திமா ரஸ்னா, ஃபாத்திமா ரஸ்வா ஆகிய 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் ரஷீத் எம் ராசிக் பஹஜி அவர்கள் எமது முஸ்லிம் சேவைக்கு வழங்கிய பங்களிப்புகள் அநேகம். இவை பற்றியும் அவரது இதர சமூக பங்களிப்புகள் குறித்தெல்லாம் சற்று விவரமாக நாம் இப்போது பேசப்போகிறோம். முதலில் மர்ஹூம் அல்ஹாஜ் எம் ராசிக் பஹஜி அவர்களின் நெருக்கமான நண்பர் ஒருவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். அவர் மல்வானே அல்ஹாஜ் அசன் முபாரக் பாஜி அவர்கள். இவர் தற்போது மல்வானே ஜும்மா மஸ்ஜிதில் சூரா சபை தலைவராகவும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் மல்வானே கிளை உப தலைவராகவும் கடமை புரிகிறார். அத்தோடு மல்வானே பின்பாஸ் அரபு கல்லூரியின் முன்னாள் அதிபரும் ஆவார். அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹாஜ் அசன் முபாரக் மௌலவி அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முதலில் உங்களது சுய அறிமுகத்தையும் அத்தோடு உங்களுக்கும் இன்று நாம் பேசப்போகும் மருகும் அல்ஹாஜ் ரஷீத் எம் ராசிக் பாஜி அவர்களுக்கும் இடையிலான நட்பு ரீதியான நெருக்கம் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வபஅத். நான் ஆரம்ப கல்வியை மல்வான அல் முபாரக் தேசிய பாடசாலையில் படித்தேன். பின்னர் காலி கோட்டையில் அமைந்துள்ள அல் பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியில் மௌலவி பட்டம் பெற்று 1986 நான் பட்டதாரியாக வெளியானேன். உண்மையில் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை பாரம்பரியம் என்ற இந்த நிகழ்ச்சியை வழங்குவது பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் உலமாக்களையும் கல்விமான்களையும் கலைஞர்களையும் அழைத்து வந்து அவர்களிலே உயிரோடு வாழ்கிறவர்கள் மரணித்தவர்கள் எல்லோருக்கும் மர்ஹூம்களுக்குமாக விசேட இடங்கள் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதை இட்டு நான் உங்களை பாராட்டுவதோடு அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். மர்ஹூம் அல்ஹாஜ் ஷேக் ராசிக் பஹஜி அவர்கள் என்னுடன் இருந்த நண்பர்களில் ஒரு முக்கியமான நபர். காலிக்கோட்டை அல் பஹஜத்துல் இப்ராஹிமியாவில் 5-6 வருடங்கள் கல்வி கற்கும் காலத்திலே அவருடன் தொடர்பு ஆரம்பித்தது. கல்வியில் போட்டி, அதே போன்று பலவிதமான ஊக்குவிப்புகள், ஆசைகள் எல்லோத்தோடும் அவர்களுடன் நான் ஒன்றாக சேர்ந்து கல்வி கற்றோம். அந்த நாட்களை ஞாபகப்படுத்தும் போது உண்மையிலே இப்போதும் அவர் எங்களுடன் உயிர் வாழ்வது போல் இருக்கிறது. மாணவ மன்றங்களிலும் தான் வேறும் நிகழ்ச்சிகளிலும் தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் படிக்கும் காலத்திலே வாசிக சாலைக்கு பொறுப்பாக நானும் என்னுடைய நண்பர் மர்ஹூம் ராசிக் பஹஜி அவர்களும் இருந்ததை இப்போதும் ஞாபகப்படுத்துகிறது. அவர்கள் உடுதனியாவில் பிறந்து வாழ்ந்திருந்தாலும் எம்மதோடு இருக்கும் போது எல்லோருடனும் கூட பிறந்த சகோதரர்களைப் போன்று பழகினார் என்றால் மிகையாகாது. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு. உண்மையிலே உடுதனியாவைச் சேர்ந்த மர்ஹூம் அல்ஹாஜ் முகமது ரஷீத், அதே போன்று ஹாஜியானி உம்மு சல்மா ஆகியோருக்கு 4வது மகனாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அன்னாரின் மூத்த சகோதரர் அல்ஹாஜ் ரஷீதன் இம்தியாஸ் அவர்கள் எனக்கு மிகவும் ஞாபகத்துக்கு வருகிறது. ராசிக் பஹஜி அவர்களை சந்திக்க போன நேரமெல்லாம் எம்மை கல்வியை கொண்டு ஊக்குவிப்பார்கள். அன்னார் இந்த ராசிக் பஹஜியுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே மிக மிக விசேஷமாக ஊக்குவித்த ஒருவர் தான். அதே போன்று அவர்களுடைய சகோதரி நூருல் ஐன் எழுத்துத்துறையிலேயும் கூட இவர்களை நல்ல முறையிலே ஊக்குவித்தார்கள். அவைகளெல்லாம் எம்மையும் தூண்டியது என்றால் மிகையாகாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சொல்லுங்கள், ராசிக் மௌலவி
அவர்களுக்கும் முஸ்லிம் சேவைக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது, அவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார் என்ற நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையோடு கைகோர்த்து கொண்ட எத்தனையோ பேர்களிலே மர்ஹூம் அல்ஹாஜ் ஷேக் ராசிக் பஹ்ஜி அவர்களும் ஒரு முக்கியமான இடத்தை இளம் வயதில் தொட்டு வைத்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் விளக்கவுரை அவர்கள் செய்திருக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். ஹுத்பா பிரசங்கங்களும் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதே போன்று மணிமொழிகள், இஸ்லாமிய நச்சிந்தனைகள், சஹர் சிந்தனைகள், விசேடமாக துஆ பிரார்த்தனை, ரம்ஜான் சிந்தனைகள், இவைகள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே தயாரித்து நல்ல அழகான முறையிலே, தெளிவான முறையிலே மக்களோடு உரையாடுவதை நாங்கள் அனைவரும் கேட்கக்கூடியதாக இருந்தது. வானொலி தவிர அவரது எழுத்துத்துறை சம்பந்தமான தகவல்கள், அவர்களுடைய படிக்கிற காலம் தொட்டு பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள், கவிதைகள் எழுதுவதிலே போட்டி போட்டு எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவைகளும் பிரசுரங்கள் வந்தால் மத்தியிலே கொண்டு வந்து காட்டுவார்கள். அது கடைசி வரை அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் அது போன்ற அவருடைய வேலைகள் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் விட்டு சென்ற 3 விடயங்கள் அவனுக்கு கட்டாயம் அமலை சேர்க்கும். அதில் ஒன்றுதான் அவர் விட்டு சென்ற பிரயோஜனமான கல்வி. அந்த அடிப்படையிலே இதை நான் குறிப்பிடலாம். மேலும் அவர் இலங்கையிலே நடந்த யுத்தத்தின் போது 1994களில் சமய தலைவர்களில் ஒருவராக சமாதானத்துக்காக அங்கே சென்றது ஒரு விசேஷ குறிப்பாக எனக்கு சொல்லலாம். நல்லதொரு தகவல். அன்னார் வேறு சேவைகள் நிறைய செய்திருக்கிறார்கள். வாழும் காலங்களிலே கம்பொல கஹட்டப்பிட்டியில் அமைந்துள்ள ஜும்மா பள்ளியிலே சேவை செய்திருக்கிறார்கள். அதே போல தெஹிவல ஜும்மா பள்ளியிலும் பணிபுரிந்திருக்கிறார்கள். மவுண்ட் லேவினியா ஜும்மா மஸ்ஜிதிலும் சேவை செய்ததாக எனக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த நேரத்திலே. அதே போல கேகோல்ல இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளி வாசலில் பிரசங்கம் நடத்திய போதுதான் அந்த பள்ளி வாசல் விரிவாக கட்டுறதுக்குரிய நிலைமை மாறியதாக ரஷீதம் ராசிக் மௌலவி அவர்களே என்னிடம் சொன்னார்கள். கடைசியாக பேருவலையில் உள்ள சீனாங்கோட்டையில் உள்ள அல்பாசியா மദ്രസാவில் அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் போது அங்கே அவர்கள் உதவி முகாமையாளராக சேவை செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு அந்த திடீர் மரணம் ஏற்பட்டது. எல்லாம் அல்லாவின் கலா கதிர், அல்லாஹ் நாடியபடியே எல்லாம் நடக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். மரணிக்கும் போது அவர்களுக்கு 53 வயதுகள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹமு, அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல கூலிகளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி அல்ஹாஜ் மௌலவி அசன் முபாரக் பாஜி அவர்களே. இனி ராசி பாஜி அவர்களின் மைத்துனர் நண்பர் நஜிமுல் ஹுசைன் அவர்களை நாம் சந்திப்போம். நஜிமுல் ஹுசைன் அவர்களே, மார்க்க அறிஞராக விளங்கிய உங்கள் மைத்துனர் மர்ஹூம் ரஷீத் ராசிக் பாஜி அவரை பற்றியும் எமது முஸ்லிம் சேவையுடனான அவரது பயணம் பற்றியும் உங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எனது துணைவியார் நூருல் ஐனின் இளைய சகோதரரான மௌலவி ரஷீதம் ராசிக் பஹ்ஜி பற்றி பாரம்பரியம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டதற்காக முதற்கண் எமது குடும்பம் சார்பாக நன்றி. நன்றி. 1960ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் திகதி பிறந்தவர் மௌலவி ரஷீதம் ராசிக் பஹ்ஜி அவர்கள். அவர் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி இறையடி சேர்ந்தார். எனது மனைவியின் உடன்பிறப்புகள் சட்டத்தரணி ரஷீதம் இம்தியாஸ், ரஷீதம் ஃபியாஸ், ரஷீதம் ரியால், ரஷீதம் ரஃபீக், ரஷீதம் ஹாயிஸ், ரஷீதம் ரிஃபாத், சிஃபா ஜாகிர் ஆகிய அனைவருமே எழுத்துத்துறையோடும் கலைத்துறையோடும் சம்பந்தப்பட்டவர்கள். அதனால் மார்க்கத்துறையில் அதிக ஆர்வத்தோடு ஈடுபாடு காட்டி கற்றுக்கொண்டிருக்கும் போதும் மர்ஹூம் ரஷீதம் ராசிக் பஹ்ஜி அவர்கள் எழுத்துத்துறையிலும் பேச்சுத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவில் பட்டம் பெற்ற பின் முஸ்லிம் சேவை முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் இஸ்ஸத்துல்லாஹ் முஹம்மத் அவர்களின் அறிமுகம் இவருக்கு கிடைத்தது. அதற்கு காரணமானவர் கல்வி அதிகாரியாக இருந்த முஸ்லிம் சேவையில் அறிவு பூங்கா என்னும் நிகழ்ச்சியை நடத்திய மர்ஹூம் இமாம் ஃபாயிஸ் அவர்களாகும். ஜனாப் ஃபாயிஸ் அவர்கள் ராசிக் மௌலவியின் தந்தையின் இளைய சகோதரர் ஆவார். அவர் அல்ஹாஜ் இஸ்ஸத்துல்லாஹ் முஹம்மத் அவர்களின் நெருங்கிய தோழராகவும் விளங்கினார். அதுபோன்றே
முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் இஸ்ஸத் அகமது முனவர் அவர்களுடன் நெருங்கிய நட்பினை ராசிக் பஹ்ஜி அவர்கள் வைத்திருந்தார். அவர்களுக்கு குடும்ப ரீதியான நெருக்கமும் இருந்தது. அகமது முனவர் அவர்கள் ராசிக் மௌலவியின் மீது மிகுந்த அன்பு பாராட்டினார். அவ்வேளை ரசீதம் ராசிக் அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் முஸ்லிம் சேவையில் பங்கு பற்றும் வாய்ப்பு கிடைத்தது. தனக்கு வழங்கப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளிலும் முத்திரை பதிப்பவராக ரசீதம் ராசிக் பஹ்ஜி அவர்கள் திகழ்ந்தார். அதுபோன்றே முன்னாள் பணிப்பாளர் ஆபீஸ் SM அனீஃபா அவர்களும் நிறைய வாய்ப்புகள் வழங்கினார். மர்ஹூம் ரசீதம் ராசிக் பஹ்ஜி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவரை வானொலி நேயர்கள் மத்தியில் முஸ்லிம் சேவை பிரபலப்படுத்தியது. அதன் மூலம் வானொலிக்கு வெளியிலும் பல வாய்ப்புகளை ரசீதம் ராசிக் அவர்கள் பெற்றுக்கொண்டார். நஜிமுல் ஹுசைன் அவர்களே, ராசிக் பஹ்ஜி அவர்களுடைய வானொலியை தாண்டிய இதர செயற்பாடுகளை சொல்லுங்களேன். எனது மைத்துனர் ரசீதம் ராசிக் பஹ்ஜி அவர்களிடம் நிறைய வாசிக்கும் பழக்கம் இருந்தது. எல்லா விதமான நூல்களையும் வாசிப்பார். சமகால அரசியல் பிரச்சனைகள், சமூக சீர்கேடுகள் பற்றி பேசும் நூல்கள் என்பவற்றையெல்லாம் தேடி தேடி வாசிப்பார். அதனால் முஸ்லிம் சேவையில் அவர் வழங்கிய உரைகளில் மிக ஆழமான கருத்துக்கள் புதிந்திருந்தன. மிகவும் தெளிவாக பேசுவார், அமைதியாக பேசுவார். அவரது நற்சிந்தனைகள் பலரது உணர்வுகளை தட்டி எழுப்புபவைகளாக, சிந்திக்க தூண்டுபவைகளாக அமைந்திருக்கும். குடும்ப உறவு பற்றிய அவரது முஸ்லிம் சேவையில் அவர் ஆற்றிய உரை பலரதும் கவனத்தை ஈர்த்தது. குடும்ப உறவை விட்டும் பிரிந்து வாழ்வோரின் மனசாட்சியை தொட்டு பேசுவதாக அவ்வுரை இருக்கும். அதுபோன்றே பள்ளிவாசல்களில் அவர் ஆற்றிய குத்பா பிரசங்கங்களும் அமைந்திருந்தன. அமைதியான முறையிலே தெளிவாக ஆழ் மனங்களில் பதியும் வண்ணம் அவரது உரைகள் அமைந்திருந்தன. அவரது உரைகள் பலரது கல்புகளை கரைத்து கண்களை கசிய வைத்துள்ளன. ராசிக் மௌலவி அவர்கள் வழங்கிய துஆக்கள் நேர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருக்கின்றன. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆம், மிக உருக்கமாக அவரது துஆக்கள் அமைந்திருக்கும். கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த துஆ பிரார்த்தனை தனக்கானது என்று நினைக்கும் அளவில் அவை இருந்தன. திருமணமாகாத பெண்களின் வாழ்வு மலர வேண்டும் என அவர் துஆ கேட்கும் போது அது எல்லோரையுமே ஆமீன் சொல்ல வைக்கும். வானொலிக்கு வெளியே அவர் ஜனாசா வீடுகளில் கேட்கும் துஆக்கள் விசேஷமானவை. வந்திருப்போரை கண்ணீர் சிந்தி அழ வைப்பவை. அங்கே ஊரிலே உடுதனியவிலே பல தாய்மார்கள் தங்கள் ஜனாசாக்களில் ராசிக் மௌலவியின் துஆ இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். இருப்பினும் அவர்களது எண்ணம் ஈடேறும் முன்பே ராசிக் மௌலவி அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள். தனது ஜனாசா மக்கள் நிரம்பி வழிய அதில் பல உலமாக்கள் பங்கேற்க வேண்டும் என அவர் அடிக்கடி துஆ கேட்பார். அதற்கிணங்க அவர் ஜனாசாக்கு பெருந்திரளான உலமாக்கள், பொதுமக்கள், அவரிடம் கல்வி கற்ற மாணவ மாணவியர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருந்தார்கள். நானும் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். ஆம், அவரது ஜனாசா உடுதனியவில் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது இலங்கையில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல உலமாக்கள், அவருடைய மாணவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். அது அவரது அந்த துஆ கபூல் ஆனதற்கு ஒரு நல்ல சான்றாக அமைந்தது. இன்னும் ஒன்றையும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். எழுத்துத்துறையிலும் ஈடுபாடு காட்டிய அவர் தனது உடுதனி மண்ணை பற்றி மண்ணின் மைந்தர்கள் எனும் ஒரு நூலை வெளியிட தயாராக இருந்தார். எனினும் அந்த எண்ணம் ஈடேறவில்லை. என்றாலும் அவர் எழுதி வைத்திருந்த துஆக்களை தொகுத்து ஒரு சிறு கையேடாக எனது மனைவி நூர்லைன் நஜ்முல் ஹுசைன் வெளியிட்டார். மார்க்கம் சம்பந்தமாக அவரிடமிருந்து பல தகவல்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவரது இல்லத்திலே தொழுகைக்காக என்று ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே சுவரிலே பல விஷயங்களை எழுதி அவர் ஒட்டி வைத்திருப்பார். அவர் இன ஒற்றுமையை வளர்ப்பதிலே முன்னின்றிருக்கின்றார். பல இனங்களுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்றே இன்னொன்றையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவர் கேகல்ல பள்ளிவாசலிலே கடமை புரிந்து கொண்டிருந்த போது அந்த பள்ளிவாசல் சிறப்பான ஒரு கட்டிடமாக உயர வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். அந்த கனவு ஈடேறியது. இன்று கேகல்லை
நகரத்திலே த டவுனிலே அந்த பள்ளி நிமிர்ந்து இருக்கின்றது. அதற்கு அவரும் ஒரு காரணியாக இருந்திருக்கின்றார். இதனை நன்றியுணர்வோடு ஊரார் இன்றும் பேசி வருகிறார்கள். நன்றி நண்பன் நஜிமுல் ஹுசைன் அவர்களே. இனி ரசீத் எம் ராசிக் பாஜி அவர்களை பற்றி வெலிகமை மௌலவி அல்ஹாஜ் எம்ஓ ஃபவுசுல் ரஹ்மான் பாஜி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மர்ஹூம் ரஷீதம் ராசிக் பாஜி அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு 1979 அவர் பாஜத்துல் இப்ராஹிமியாவில் இணைந்ததிலிருந்து ஆரம்பித்தது. அன்று முதல் அவருடன் இருந்த நட்பு அவர் எம்மை விட்டு மறையும் வரையும் இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்தது. முஸ்லிம் சேவை எமது நண்பர் மர்ஹூம் ரஷீதம் ராசிக் அவர்களின் பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒளிபரப்பி இருக்கின்றது. இஸ்லாமிய நச்சிந்தனை, திருக்குர்ஆன் விளக்கம், ஹதீஸ் விளக்கம், ரமதான் கால பயான்கள், சஹர் சிந்தனைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரது குரல் ஒலித்திருக்கின்றது. அவரது நிகழ்ச்சிகளை கேட்டு மக்கள் நிச்சயமாக பயன்பெற்றிருப்பார்கள். அந்த நிகழ்ச்சிகள் ஆழம் பொதிந்த கருத்துக்களை கொண்டிருக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகளாக காணப்பட்டன. அதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரும் நிச்சயமாக அதிலிருந்து பயனடைந்திருப்பார்கள். குடும்ப உறவினை ஏன் பேண வேணும் என்று முஸ்லிம் சேவையில் அவர் வழங்கிய பயான் பல குடும்பங்களை சிந்திக்க வைத்த பயானாகும். எம்மோடு மதரசாவில் கற்கும் காலத்திலேயே மிகவும் திறமையான மாணவராக அவர் திகழ்ந்தார். நன்றாக வாசிக்கும் பழக்கம் அவரிடமிருந்து. பத்திரிகைகளுக்கும் நிறைய எழுதுவார். அவரது சகோதரிகள் எழுத்துத்துறையோடு சம்பந்தப்பட்டிருந்ததால் அவரது குடும்ப சூழல் அவருக்கு நல்ல ஊக்கம் வழங்கியது. நாங்கள் நாடறிந்த பேரறிஞர் அல்-உஸ்தாத் அல்லாமா எச்எம்எம் அஜ்வாத் ஆலிம் பஹஜி, அல்-உஸ்தாத் எஸ்எம் அபு தாலிப் பஹஜி, அல்-உஸ்தாத் எம்ஐஎம் இஸ்ஹாக் பஹஜி, அல்-உஸ்தாத் எம்மா ஃபத்ஹுர் ரஹ்மா பஹஜி போன்றோரிடம் கல்வி கற்றோம். மദ്രസാவில் பட்டமளிப்பிலாக்கள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிபரால் சமர்ப்பிக்கப்படும் அதிபர் அறிக்கைகளை தொகுத்து அதை சரிபார்த்து வழங்குவது ரஷீதம் ராசிக் பாஜி அவர்களாகும். தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக செய்யும் ஆற்றல் மிக்கவர். அக்காலத்திலேயே பல இலக்கியவாதிகளுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது. முற்போக்கு சிந்தனையுள்ளவராக அவர் விளங்கினார். சமுதாய உணர்வு அவரிடம் நிரம்பி காணப்பட்டது. எப்போதுமே யாரையும் புண்படுத்தாமல் பேசும் பண்பு அவரிடம் காணப்பட்டது. பிற இன மக்களுடனும் நல்ல உறவு வைத்திருந்தார். பிற மத தலைவருடன் இணைந்து பல சமூக சேவைகளை செய்துள்ளார். சுனாமி அனர்த்த காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல உதவிகளை செய்வதில் முன்னின்றார். வல்ல அல்லாஹ் அவரது நல்ல மனிதனை பொருந்திக் கொள்வானாக, மேலும் ஜன்னத் வழங்குவானாக. நன்றி மௌலவி அல்ஹாஜ் எம்ஓ ஃபவுசுல் ரஹ்மான் பாஜி அவர்களே. இதுவரை மௌலவி ராசிக் பாஜி அவர்களை பற்றிய சிறப்பான தகவல்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்து கொண்டோம். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் எம்.ஐ.எம். மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் இலங்கை வானொலியில் முஸ்லிம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக துவங்கிய காலத்திலேயே, அதாவது 1950களில் இவரது சன்மார்க்க நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகியதாக நாம் அறிகிறோம். மர்ஹூம் அல்ஹாஜ் இசட்டுல் முஹம்மட் அவர்களின் அறிமுகத்தில் 1965-1975 காலப்பகுதியில் அதிக அளவிலான பல்வேறு சன்மார்க்க நிகழ்ச்சிகளை மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் வழங்கியுள்ளார். 1925ஆம் ஆண்டு இலங்கை வானொலி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் நிலைய கலையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் யாழ் மண்ணின் பிரதிநிதியாக மதத் தலைவராக மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் எம்.ஐ.எம். மீரான் முஹிதீன் ஆலிம் பங்கேற்ற தகவல் எங்களை பூரிக்க வைக்கிறது. இதோ மர்ஹூம் மீரான் முஹிதீன் அவர்களின் நினைவுகளை பகிர்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து அவரது பேரர் அல்ஹாஜ் மௌலவி அப்துல் அசீஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாழ்ப்பாணம் மர்ஹூம் எம்.ஐ.எம். மீரான் முஹிதீன் ஆலிம் இறைவனின் அருளால் இந்த பெயரை முஸ்லிம் வானொலி மூத்த நேயர்கள் வந்திருக்க மாட்டார்கள். மர்ஹூம் எம்.ஐ.எம். மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்களின் மகள் கப்சாவின் மகன் நான். எனது பெயர் அல்ஹாஜ் மௌலவி அப்துல் அசீஸ்.
இன்றைய பாரம்பரியம் நிகழ்ச்சியில் எனது அப்பாவையும் நீங்கள் மறக்காமல் நினைவுபடுத்தியதையொட்டி மகிழ்ச்சி அடைகிறேன். எனது அப்பா மருகும் மௌலவி எம்ஐஎம் மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்களுக்கும் முஸ்லிம் சேவைக்கும் 1950ஆம் ஆண்டிலிருந்து தொடர்பு இருந்ததை நான் அறிவேன். 1975ஆம் ஆண்டு இலங்கை வானொலி ஆரம்பமானது. அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை வானொலியில் விசேட மத நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக எனது அப்பா மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதியாக ஒரு மத தலைவராக கலந்து கொண்டார். இதை எங்களது அப்பா அடிக்கடி சொல்லி மகிழ்ச்சி அடைவார். 1955ஆம் ஆண்டளவில் மருகும் இஸ்ஸத்தெல்லம் முகமது அவர்கள் எனது அப்பாவை அடையாளம் கண்டு இஸ்லாமிய நற்சிந்தனை, திருக்குர்ஆன் விளக்கம், நோன்பு கால சிறப்பு பேச்சுக்கள், ஹஜ்ஜு பற்றிய விளக்கங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறார். பின்னாட்களில் 1965, 75களில் கூடுதலான முஸ்லிம் நிகழ்ச்சிகளை வழங்கும் வாய்ப்பு எங்கள் அப்பாவுக்கு கிடைத்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து ரேடியோ சிலோனுக்கு வருவதற்காக இலவச ரயில் பயணச்சீட்டும் எங்கள் அப்பாவுக்கு அனுப்பி வைப்பார்கள் மருகும் இஸ்ஸத்தெல்லம் முகமது அவர்கள். சிறிது காலம் எங்கள் அப்பா கொழும்பில் தங்கியிருந்த பொழுது அடிக்கடி நிலையம் வந்து அதிகமான நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறார். எனது அப்பா எம்ஐஎம் மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் மிக அழகாக குர்ஆனை ஓதுவார்கள். அரபு மொழியிலும் தமிழ் மொழியிலும் அழகாக பேசுவதை மருகும் இஸ்ஸத்தெல்லம் முகமது அவர்கள் பாராட்டியதை எங்கள் அப்பா என்னிடம் சொல்லியிருக்கிறார். எனது அப்பா யாழ்ப்பாணம் கொட்டடி நமசிவாய வித்தியாலயத்தில் ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்றார். வெலிகம புகாரி அரபு கல்லூரியில் 1915ஆம் ஆண்டு ஆலிம் பட்டம் பெற்றார். தென்னிந்தியா வேலூர் ஜமாலியா அரபிக் கல்லூரியில் 1919ஆம் ஆண்டு இஸ்லாமிய உயர் சட்ட கல்வியை பூர்த்தி செய்தார். எனது அப்பா சுல்தான் முஹிதீன் நாஜியா என்பவரை திருமணம் செய்தார். இவரை பெத்தம்மா என்று எல்லோரும் அன்பாக அழைப்பார்கள். இவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் 1920ஆம் ஆண்டு தொடக்கம் 1925ஆம் ஆண்டு வரை தான் கல்வி கற்ற கொட்டடி நமசிவாய வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1930லிருந்து 1967 வரை யாழ்ப்பாணம் மொஹிதீன் பள்ளியில் பேசிமாமாக இருந்தார். பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயர்களை சூட்டுமாறு பெற்றோருக்கு அடிக்கடி உபதேசிப்பார். இது பற்றியும் முஸ்லிம் சேவையில் பேசியிருக்கிறார். சர்வ மத சம்மேளனத்தின் பிரதிநிதியாக செயல்பட்டார். தப்லீக் ஜமாத் அமீராக எனது அப்பா மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். மக்களை பள்ளிவாயலோடு இணைத்துக் கொள்வதில் பெரும் அக்கறை காட்டினார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் மீலாத் விழாக்களிலும் ஏனைய விழாக்களிலும் பிரதான சொற்பொழிவாளராக திகழ்ந்தார். எனது மனைவி ஹாஜியானி நசீராவும் வானொலியுடன் தொடர்புடையவர். மாதர் மஜ்லிஸ் முஸ்லிம் நிகழ்ச்சிக்கு நிறைய எழுதியுள்ளார். எனது அப்பா மருகும் எம்ஐஎம் மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்கள் 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தனது 85வது வயதில் இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பொருந்திக் கொள்வானாக. மூத்த நேயர்களுக்கு நன்கு அறிமுகமான யாழ்ப்பாணம் மௌலவி அல்ஹாஜ் எம்ஐஎம் மீரான் முஹிதீன் ஆலிம் அவர்களை தெரிந்து வைத்ததையோ போல இன்றைய இளையோருக்கும் முஸ்லிம் சேவையில் இந்த பாரம்பரியம் நிகழ்ச்சியில் தெரிய வைத்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக மீண்டும் உங்களுக்கும் முஸ்லிம் சேவைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்றைய எமது நிகழ்ச்சியில் உடுதனிய மௌலவி அல்ஹாஜ் ரசீதம் ராசிக் அவர்களின் நினைவுகளை பரிமாறிக்கொண்ட மல்வானை மௌலவி அல்ஹாஜ் அசன் முபாரக் பஹஜி அவர்களுக்கும், வெலிகாமம் மௌலவி அல்ஹாஜ் MO ஃபவுசுர் ரஹ்மான் பஹஜி அவர்களுக்கும், நண்பன் கவிமணி நஜீம் ஹுசைன் அவர்களுக்கும் நன்றி சொல்வதோடு, யாழ்ப்பாணம் மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் MIM மீரான் முஹிதீன் அவர்களின் நினைவுகளை பதிவு செய்த அவரது பேரர் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாரம்பரியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. நிகழ்ச்சி தயாரிப்பு MJ ஃபாத்திமா ரினோஷியா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:52